கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 86 சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். இன்றைக்கு சங்கீதக்காரன் தாவீது தேவ சமூகத்துல விண்ணப்பம் செய்கிறார். என்னன்னா, ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். அவர் பூரண கிருபையுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன். இதைய சங்கீதக்காரன் தாவீது இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து தேவனை துதிக்கிறார். புகழ்றது மட்டும் இல்ல, அவரை துதிச்சு தேவனை மகிமைப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் கர்த்தரை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து தேவனை துதிக்கிறோம்? அவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி நம்ம எத்தனை நாள் ஆண்டவரை நம்ம ஆவியான சமூகத்துல சொல்லி நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரை, நீர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். ஏன்னா நாம் படுகிற அந்த அடிகளை தேவன் தான் ஏற்றுக்கொண்டு நாம் செய்த பாவம் சாபங்களுக்காக தேவன் நமக்காக சிலுவை சுமந்தார். கல்வாரி ரத்தத்தை சிந்தி தன்னுடைய பிள்ளையை மீட்டு கொண்டார். ஏன்னா விலைக்கிரயமாய் மீட்டிருக்கிறார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாய் நம்மளை மீட்டிருக்கிற தெய்வம் சொல்லுகிறார். அவர் பூரண கிருபையுள்ளவரா, பூரண இரக்கம் உள்ளவரா, அவர் மன்னிக்க தயைப்படுத்துவரா. அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாதான். அவர் இரக்கம் 1000 தலைமுறை இருக்குமா. இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறாருங்க. அவர் இரக்கமுள்ள தேவனுங்க, அவர் கிருபையுள்ள தேவனுங்க, அவர் தயவுள்ள தேவன். அவரை நாம் துதித்து அவர் உள்ளத்தின் ஆழ்த்தும் புகழ்ந்து பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய இரக்கம் உன்மேல் இறங்கி வரும். என்னுடைய கிருபை, என்னுடைய கண்களிலிருந்து கிருபை உனக்கு கிடைக்கும். தேவனுக்கு ஒரு பிள்ளைய பிடிச்சிருச்சு அப்படின்னா தேவன் அவர்களை சும்மா விட மாட்டார். அந்த பிள்ளை மேல சுத்தி சுத்தி தேவனுடைய கிருபை ஊற்றிக்கொண்டே இருப்பார். இரக்கம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எங்க போனாலும் வெற்றி தான், எங்க போனாலும் ஜெயந்தான். ஏன்னா கூட வருகிறவர் எஜமானர், கூட வருகிறவர் சர்வ வல்லவர். அவர் உயர்த்த வந்துட்டார் அப்படின்னா, ஒரு பிள்ளைய மேன்மையா வைக்கணும்னு அவர் நினைச்சிட்டாருன்னா மேன்மையாய் வைப்பார், உயர்த்துவார், ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். அது 5வது வசனம் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரை நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறேன். நீர் மன்னிக்கிற தேவன், நீர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்த தேவன், இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் இரக்கம் உண்மையில் இருக்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்.